வேலூர் மத்திய சிறையில் பேரறிவாளனை தாக்கிய சக கைதிகள் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், பேரறிவாளனை தாக்கிய கைதிகள் எந்தெந்த சிறைகளுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க? தம்பி தமிழரசன், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் உயர் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் கடந்த 13ஆம் தேதி காலை 6 மணி அளவில் சிறையிலேயே சக கைதியான மதுரையை சேர்ந்த ராஜேஷ் கண்ணா என்பவர் மூலம் இரும்பு கம்பியால் கொண்டு சிறை அறையிலேயே தாக்கப்பட்டார். இந்த தாக்குதலில் பேரறிவாளனுக்கு கை, கால்கள் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து தலையில் 4 தையல்கள் போடும் அளவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டு முதலுதவியாக சிறையில் உள்ள மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள அடுக்காம்பாறு அரசு புதுமனைக்கு பேரறிவாளன் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அவருக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இத்தாக்குதல் தொடர்பாக சிறைத்துறை டிஐஜி அவர்கள் கடந்த 2 நாட்களாக பேரறிவாளன் மற்றும் ராஜேஷ் கண்ணாவிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணைக்கு பிறகு பேரறிவாளனுக்கு தாக்குதல் நடத்தியது உறுதி செய்யப்பட்டு அதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டது. அதற்கான காரணங்கள் என்னவென்று இதுவரை வெளியில் தெரிவிக்கப்படவில்லை. இருந்தபோதும் பேரறிவாளன் தாயார் சார்பிலும் அவர்கள் வழக்கறிஞர் சார்பிலும் பேரறிவாளனுக்கு சிறைக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை என்றும், எனவே தாக்குதல் நடத்திய கைதியை மாற்று சிறைக்கு மாற்ற வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று காலை பேரறிவாளனை தாக்கிய சக கைதியான ராஜேஷ் கண்ணா கடலூர் சிறைக்கும் மற்றும் அவர் ராஜேஷ் கண்ணாவுக்கு உதவியதாக செல்வம் சேலம் சிறைக்கும் மாற்றி சிறைத்துறை டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். தம்பி தமிழரசன். குமரவேல், இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம் விசாரணை செய்து அதனை வெளியிட காவல்துறை மறுத்துவிட்டதா சொன்னீங்க. இந்த தாக்குதலுக்கான காரணத்தை தவிர்த்து வேறு ஏதாவது இந்த தாக்குதல் தொடர்பாக காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா? அதாவது காவல்துறை தகவல் தெரிவிக்கப்படும் போது ராஜேஷ் கண்ணா என்பவர் கடந்த 2003ஆம் ஆண்டே கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் போன்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர். அவர் கடந்த 3 ஆண்டுகளாக வேலூர் சிறையில் உயர் பாதுகாப்பு அடைக்கப்பட்டுள்ளார். இவருக்கும் பேரறிவாளனுக்கும் இதுவரை முன்பகை எதுவும் இல்லை என்று பேரறிவாளன் தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் அவர்களுக்குள் ஏற்பட்ட சில காரணங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் முரண்பாடு காரணமாக இவர் தாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து வெளியேற மறுக்கின்றனர். தம்பி தமிழரசன். குமரவேல், தற்போது தாக்குதலுக்குள்ளான பேரறிவாளனோட உடல்நிலை எப்படி இருக்கு? பேரறிவாளன் ராஜேஷ் கண்ணாவால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து முதலாவது நாளாக அடுக்கம்பாறு அரசு மருத்துவ மேல் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அங்கு மேற்கொள்ளப்பட்டு மருத்துவர்கள் அங்கு கூறும்போது பேரறிவாளனுக்கு தலையில் 4 தையல்கள் போடப்பட்டுள்ளது. மேலும் கை மற்றும் கால்களில் இரும்பு கம்பியால் தாக்கியதால் ரத்தம் கட்டி இருப்பதாகவும் தெரிவித்தனர். ஏற்கனவே அவருக்கு சிறுநீரக கோளாறு மற்றும் இரத்த சோகை நோய் இருப்பதால் அவருக்கு உயர் சிகிச்சை பாதுகாப்பு அளிக்க வேண்டும். எனவே அவருக்கு இதை முன்வைத்தும் அவருடைய தந்தைய உடல்நலத்தை முன்வைத்தும் பொருள் வழங்க வேண்டும் என்று பேரறிவாளனோட தாயார் கோரிக்கை வச்சிருந்தாங்க. இப்போதைய நிலையில் உள்ள சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் நல்ல முறையில் சிகிச்சை அளித்து வருவதாகவும் தற்போது அவர் உடல்நிலை தேறி வருவதாகவும் நேற்று அவர் சந்தித்த வழக்கறிஞர் சரவணன் நம்மிடம் தெரிவித்துள்ளார். தமிழரசன். குமரவேல், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.